ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா திருச்சியில இருக்கோம். எதுக்காக வந்து விளாக் அப்படின்னா, ஓனர் வந்துட்டு வேற கார்ல வெளியில போயிட்டாரு. அப்போ வந்துட்டு டிரைவர் எப்படி இருக்கும் நடிக்கலாம் இல்ல, கிட்டத்தட்ட எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓனர் இருந்தாருன்னா 3 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படி கூட்டி போவாரு. நம்ம வந்துட்டு எங்கே போக போறோம் அப்படின்னா அம்மா உணவகத்துக்கு போக போறோம். இது வந்துட்டு உழவர் சந்தை பக்கத்துல இருக்கு. பாலத்துக்கு அந்த ரவுண்டானாவில் வந்துட்டு அந்த டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சிக்னல் தாண்டிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அதை தாண்டிட்டு அடுத்து ரவுண்டானாவில் வந்துட்டு ரைட் எடுத்து திரும்ப அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டு இருங்க காமிக்கிறேன். அந்த அந்த இது பார்த்துங்க, இஹெச்டி லைனு எக்ஸ்ட்ரா லைன் இருக்கா, அந்த இடத்துல வந்துட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா உழவர் சந்தை வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த ரவுண்டானா தாண்டி அது பேர் என்ன உள்ள ராஜீவ்காந்தி அதை போய் யூட்டன் போட்டு வந்து ரைட்டில் ஒரு ரோடு போகும். அதை தாண்டி வந்துக்கிட்டே இருந்தோம்னா 2 அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அதை தாண்டினோடனே உழவர் சந்தை ரோடுனே போர்டு போட்டிருக்கும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா உழவர் சந்தை வந்துடும். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா கண்டென்ட்டுக்காக, வேற என்ன கண்டென்ட் இல்லை. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறது? ஏதாவது யோசிக்கணும்னா ஆண்டவன் மண்டையை பெருசாக கொடுத்தா பாய் தான் கொடுத்துருக்கான். அதனால் நம்ம அதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு அம்மா உணவகத்தில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி 5 ரூபாய்க்கு எவ்வளோ சோறு பற்றிங்களா, சூப்பராக இருக்காண்ணா, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கொதிக்குது மக்களே, கொதிக்குது, செம்ம டேஸ்ட்டு. தெரியுதா எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள், தரையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு சில ஹோட்டலில் கூட நம்ம இப்படி பார்க்க முடியாது, எல்லா ஹோட்டலும் சொல்லல. இந்த டேபிள்லாம் பாருங்கள் இதாக இருக்கும், ஆனால் இங்கே எவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுருக்காங்க பற்றில. இங்கே பாருங்கள், சாப்பிட்டுட்டு குப்பையை அதில் கொட்டிட்டு தட்டை இதில் கழுவிட்டு கொண்டாந்து நம்ம இங்கே வச்சிடணும். வாசலையும் பாருங்கள், அந்த ஒரு சின்ன அழுகு கூட பட விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. இன்னும் என்னென்னா அம்மா உணவகம்னு அந்த பேரை மாற்றலை பாருங்கள். ஆட்சி மாறினாலும் பேர் மாறவில்லை. இது அரசியல் பேசல, பரவாயில்ல, அவங்களோட பெருந்தன்மையை காட்டுது. இது வந்துட்டு நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேராக உக்ராமலையம்மன் கோயில் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயில் கோபுரத்தை பற்றிலாம் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு, உள்ள அதை விட அமைதியாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் அப்படியே அந்த சைலண்ட்டே நம்ம அப்படியே ரொம்ப நிம்மதியாக இருக்கும், ஃபீல் பண்ணுவோம் நம்மளே. பேர் தான் உக்ர காளியம்மன், ஆனால் வந்துட்டு உள்ள அந்த அமைதி வந்துட்டு இந்த சாய்பாபா கோயிலெலாம் போனோம்னா, இந்த இது அது என்னது காந்திஜி மணிமண்டபம் போனோம்னா ஒரு அமைதி இருக்கும்ல, தியானம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அமைதியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம கூட முதல்ல அந்த உழவர் சந்தை பார்த்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அப்படி நேராக வந்தீங்கன்னா இந்த இங்கிட்ட இந்த ரோடு ஒன்று போகும். இது எந்த ரோடு மறந்துட்டேன், நான் இங்கே தான் வண்டி ஒன்று மறந்துட்டேன். மொத்தம் உக்ரகாளியம்மன் கோயில் மேப்லேயே வந்துடும், பார்த்துட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே. வண்டியில் வந்துட்டு ஓனர் இருந்தாருன்னு வைங்களேன், ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? வண்டி ஓட்டும் போது என்னோட ரியாக்ஷன் சொல்கிறேன். ஸ்டேரிங்கு லெஃப்டில், ரைட்டில் மட்டும் இப்படி, லெஃப்டில். இதுவே ஓனர் இல்லைன்னு வைங்களேன், ஒத்தையடி பாதையில தாவி ஓடுறேன், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன், ஓய் சந்தன மாலை சொர்க்கமே என்றாலும் தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அப்படி. அப்புறம் இன்னொரு பாட்டு நம்மள நல்ல பாட்டு, வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டி. நான் வந்துட்டு இந்த காரை வந்துட்டு ஓனர் வந்துட்டு வேற காரில் போயிட்டாரு. இந்த காரில் வந்துட்டு வாட்டர் வாஷும் ஆலயம் மட்டும் பார்க்க சொன்னார். சரின்ட்டு இந்த இதுக்கு இங்கே எதுக்காக உழவர் சந்தைக்கு வந்தேன்னா அந்த வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இப்போ என்னன்னா இங்கே எனக்கு வேற கடை இன்னைக்கு திறக்கலை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திறக்கலை, வேற எங்கேயாவது கடை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேட்கலாமே அப்படின்ட்டு இங்கே திருச்சி டிரைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் போட்டு வச்சுருந்தேன். ஃபோன் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சேன், அண்ணன் இந்த மாதிரி உங்களை எனக்கு தெரியும்னே, நான் இதுக்கு முன்னாடி திருச்சியில் கொஞ்ச நாள் கார் ஓட்டினேன், அப்போ நீங்கள் எனக்கு பழக்கம்,
அப்படி தானே உங்கள் நம்பர் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கிட்டே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன். பார்த்தா அண்ணே நல்லா இருக்கலாண்ணே அப்படின்னு கேட்குறாரு. அட்டியே அப்பா சார், டிரைவர் தாங்க, மனுஷன் தாங்க, வேற மாதிரிங்க அவர். ரொம்ப என்னை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் இப்போ தான் சொல்லியிருக்காரு, இப்போ நேராக சத்திரம் போகிறோம், சத்திரத்துலேருந்து சிக்னலில் ரைட் எடுக்காமல் லெஃப்ட் எடுத்துட்டா அங்கே ஒரு தீனாஸ் இருக்கான், அங்கே கேட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த இருக்குல்ல சற்று அடைச்சிருக்கா, இந்த தீனாஸுக்கு கால் பண்ணி கேட்குறோம், திறப்பிலாம் மாட்டிடலாம், அங்கே திறப்பாகலாம் மாட்டாகலாம் அப்படின்னு கேட்டுட்டு, அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பண்ணல. ஏன்னா வந்துட்டு இது சென்சார் வண்டி, சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதனால் நாளைக்கு பண்ணிக்கிறோம், அது இருந்துச்சுன்னா இன்னைக்கு பண்ணிடுறோம். ஓகே அண்ணே, அவர் பேர் சிவான்னு நினைக்கிறேன், சிவாண்ணே, என்னை மறக்காததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே. ஞாயிற்றுக்கிழமை அலைன்மெண்ட் கடையை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு சின்ன திட்டம் இல்லையா, பெரிய திட்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வாட்டர் வாஷ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் சொன்னார். கரெக்டாக இங்கேன்னா நம்ம கரூர் ரோடு இருக்குல்ல, கரூர் ரோட்டுக்கு முன்னாடி ஒரு பாலம் ஒன்று வரும்ல, அந்த இடத்துல கூட செக் போஸ்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துக்கிட்ட நிப்பாட்டிட்டு கேட்டேன் ஒருத்தட்ட. இப்போ அவர் தான் சொன்னார், தம்பி இன்றைக்கி அலைன்மெண்ட்லாம் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வந்துட்டு வாட்டர் வாஷ்னா இருக்கும், அது உள்ளே இருக்கிறதுனால தெரியாது, வேணால் வாங்க கூட்டி போகிறேன் அப்படின்னாரு. அதோட கூட்டி வந்து இந்த கடையில் விட்டார். பேர் வந்துட்டு மகிழ் வாட்டர் சர்வீஸ். அனைத்து விதமான வாகனங்களும் சிறந்த முறையில் வாட்டர் சர்வீஸ் செய்து தரப்படும். சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நீங்கள் திருச்சிக்கு சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த கடையை கன்சிடர் பண்ணலாம். இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, இருங்க கேமரா துறைச்சிக்கிறேன். ஆமாம், இது எப்படி வந்தீங்கிறது தெரில, ஏதோ சொந்த பந்துக்குள்ளெல்லாம் கூட்டி வந்தார். ஒரு 1/2 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப போகும்போது நான் வந்துட்டு வழி காமிக்கிறேன். மகிழ் வாட்டர் சர்வீஸ் மேப்பில் இருந்துச்சுன்னா சப்போஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. சப்போஸ் திருச்சியில் ஞாயிற்றுக்கிழமை மாட்டிக்கிட்டீங்க, வாட்டர் வாஷ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த கடையை கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் கமெண்டில் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். திருச்சியில் இருக்க மக்கள், திருச்சியில் இருக்க என்னை போன்ற அப்பாவி டிரைவர்கள் கூறுங்கள். ஓனர் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லவர்னா, ஆயில் சர்வீஸ் ஒரு இடத்துல பண்ணுவார், எல்லா கடைக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணுற இடத்துலையே வந்துட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கலாம் அந்த கம்பெனியில். ஆனால் வந்துட்டு இங்கே பாருங்க, தெரியுதா என்னன்னு தெரில, இருங்க காமிக்கிறேன். வாட்டர் சர்வீஸு ஒரு கடையில், அதுக்கடுத்து ஆயில் சர்வீஸு அலைன்மெண்ட்டு ஒரு கடையில், ஆயில் சர்வீஸு கம்பெனியில். எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணலாம். ஆனால் எல்லா கம்பெனிக்கும் அந்த வாய்ப்புகள் வந்துட்டு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலும் காரணத்திற்காகவும் இவர் இதை செய்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு நல்ல ஓனர்கிட்ட வேலை பார்க்குறேன்னு. தெரிஞ்சுக்கணும் மக்களே, தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் அந்த சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி ஆள் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நானும் காரும். நன்றி, வணக்கம்.